வெல்கம் டு ப்ளூ தக்காளி அவார்ட்ஸ் 2024. இந்த வருஷம் நம்மளை வச்சு செஞ்ச படங்கள் எக்கச்சக்கம். இந்த படங்களுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு நாமினேஷன்ஸில் அவார்டு கொடுக்க போகிறோம். அதில் எந்தெந்த படங்கள்லாம் இடம்பெறுது, எந்த படத்துக்கு விருது கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா கேட்டகரியில் நிறையா அவார்டு கொடுக்க போகிறோம். நிறையா நாமினேஷன்ஸ் வருது. அதில் எந்தெந்த படங்கள் வெற்றி அடையுது, எந்த படம் அந்த அவார்டுகளை தட்டி தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முதல் கேட்டகரி பெரிய ஹீரோ ரிசல்ட் 0. அதாவது ஒரு பெரிய ஹீரோ இவர் இருப்பார், இவரை வச்சு படம் எடுத்தால் வேற லெவலில் கல்லா காட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக மண்ணை கவி ரிசல்ட் 0வா வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாமினேஷன்ஸை பார்த்துட்டு வாங்க. வேட்டையன், இந்தியன் 2, கங்கவா, தங்கலான், ஆரத்தி. பெரிய ஹீரோ ரிசல்ட் 0ல கண்டிப்பா இந்த 4 படங்கள்ல கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அவரே வாங்கிட்டு போறாரு. The winner is கங்குவா. Periya Heru, result 0. Award goes to கங்கவா. அதுக்கடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இர்ரா அவார்டு. சும்மா இர்ராவா? ஆமாம், இவர் படம்லாம் எக்கச்சக்கமாக நடிப்பார். வருஷத்துக்கு 3-4 படம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹீரோவோட அந்த எந்த படங்களுமே பெருசாக ஓடாது. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க சார், படம் கிட்ட நடிச்சு எதுவும் பண்ணாதீங்க சார் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சும்மா இர்ரா அப்படின்னு ஒரு அவார்டை கொடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட நாமினேஷன்ஸை பார்த்துட்டு வாங்க. சும்மா இர்ரா nominations are Prabhu Devam, G.V. Prakash, Ashok Silvan, Vijay Antony. இந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஹீரோக்களுக்குமே 3 படம் 4 படம் இருக்குது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டாவது கொடுத்துருப்பாங்க, சுமாரான ஹிட்டாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் மட்டும்தான் ரெண்டுமே அல்ட்ரா டிசாஸ்டர். ஒன்று பெட்டர் ஆப்பு ஜாலியோ ஜிம்கானா, இன்னொன்று கன்னடாவில் போய் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டு வந்தார் கரட்டக்க தமனகான், அதுவுமே அல்ட்ரா டிசாஸ்டரு. அப்புறம் கோட்டில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார், அதுவுமே அவருக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் தான். ஸோ சும்மா இருங்க சார் அப்படின்னு நம்ம அவருக்கு சும்மா இர்ரா அவார்டு கோஸ் டு பிரபுதேவா. Summa Irra award goes to Prabhu Devam. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறது தான் அவார்டு. அதாவது சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நல்ல டைரக்டர், பெரிய பெரிய ஹிட்டு, பெரிய பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு வந்தவங்க. ஆனால் அவங்க இந்த வருஷம் சில படங்களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பல் பண்ணி வச்சு சில படங்களை எடுத்து வச்சுருப்பாங்க. அதுலேயும் சில படம் அல்ட்ரா டிசாஸ்டராகவும் வச்சு, சில படம் வெற்றி படமாக இருந்தாலுமே அதில் நிறையா சொதப்பல்களும் இருந்தது. அப்படிப்பட்ட என்ன சார் ஆச்சு உங்களுக்கு நாமினேஷன்ஸ் ஆர் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு nominations are A. Venkatesh for Operation Laila, Venkat Prabhu for Goat, GVM for Joshua, Shankar for Indian 2. இந்த லிஸ்ட்டில் நம்ம 2 பேரையாவது மன்னிச்சு விட்டுடலாம் அவார்டு கொடுக்காம. ஒன்று ஏ வெங்கடேஷ், அவராது இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஹிட்டு கொடுத்தவர், இப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று வெங்கட் பிரபு, அவர் அப்படி இப்படின்னு 1000 சொதப்பல் பண்ணாலுமே படத்தை ஒரு பெரிய ஹிட்டாகவும் கொடுத்துட்டாரு. பாட்டு அழுது இதுன்னு படத்தை ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. ஆனால் இந்த 2 பேரை நம்மளால் மன்னிக்கவே முடியாது. ஒன்று கௌதம் வாசுதேவ் மேனன், ஜோஷுவா போல் காக்கெல்லாம் நம்ம மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய தவறு. இந்தியன் 2 இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அந்த பாவம் அவரை விட்டு போகாது. அதனால் இந்த லிஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக அவார்டு கொடுக்க வேண்டிய நபர் இவர் தான், ஷங்கர் ஃபார் இந்தியன் 2. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு award goes to Shankar for Indian 2. இதுவரையும் இந்த அவார்டுக்கு நீங்கள் எதுக்காவது அஃபெண்ட் ஆகி உங்களுக்கு இந்நேரம் நீங்கள் உங்களுக்கு சினிமா எடுக்க தெரியுமாடா, உனக்கு ஏதாவது தெரியுமாடா, நீலாம் பேசலாமாடா, உனக்கு தகுதி இருக்காடா அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரி. இன்னும் வரப்போகிற அவார்டெலாம் இன்னும் மோசமாக இருக்க போகுது. அதுக்காக இப்போவே மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த அவார்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் நீயும் ஒன்னாடா அப்படிங்கிற அவார்டு தான். அதாவது வேற ஒரு லாங்குவேஜ்லையோ இல்லை நம்ம லாங்குவேஜ்லேயோ ஒரு படம் வேற லெவலில் பிளாக் பஸ்டராக இருக்கும். அது ஒரு பீரியாடிக் ஃபில்மோ, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் படமோ, இல்லை கேஜிஎஃப் மாதிரி ஒரு பயங்கரமான படமோ, ஒரு தங்கத்தை சார்ந்த படமோ, இது இல்லைனா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படமோ இந்த மாதிரி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரியே நாங்களும் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது சார் அதுவே நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் எதுக்கு இதை பண்ணீங்க, அவனும் நீயும் ஒன்றா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அவார்டு தான் இது. இதில் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டு வாங்க. அவனும் நீயும் ஒன்னாத
Nominations are Gangavam, Ayalan, Tangalan, Dal Salam, பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. பாகுபலி படம் வந்ததுலேருந்து எல்லாருமே பீரியாடிக் ஃபில்ம் எடுக்கணும்னு அப்படியே வந்து நம்மளை வந்து அது கதையோடு இருந்தால் பரவாயில்ல, சும்மா நானும் எடுக்கிறேன்னு வந்து நம்மளை போட்டு தள்ளி அறுத்த மாதிரி ஒரு படம் தான் கங்குவா. அந்த படத்துக்கு தான் நம்ம அவார்டு கொடுக்க போகிறோம். த வினர் இஸ் கங்குவா. Avanam Neyum Onnada. Award goes to Gangavam, அடுத்த கேட்டகரி எனக்கு மட்டும் தான் சிரிப்பாக இருக்குமா இல்லை உங்களுக்குலாம் அஃபண்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஏன் சார் திரும்ப வந்தீங்க? அதாவது ஏதாவது ஒரு நடிகர் இருப்பார், ரொம்ப வருஷமாக கம்பேக் கொடுக்காம ரொம்ப வருஷமாக படமே நடிக்காமல் இருப்பாங்க. திரும்ப இந்த வருஷம் வந்து படம் நடிக்கிறேன்னு கம்பேக் கொடுக்குறேன், நான் வந்து மறுபடியும் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஏன் சார் வந்தீங்க, இதுக்கு நீங்கள் பேசாமல் வராமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இந்த அவார்டு. அப்படி ஒரு 4 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. யாருன்னு பார்த்துட்டு வாங்க. Yansir Thirumba Vantinga. Nominations are Mohan for Hara, Ramarachan for Samanian, Prashant for Anthagan, Jivan for Pambaram, மோகன், ராமராஜன், அப்புறம் ஜீவன், பிரசாந்த். இதில் வந்து அந்தகன் வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படம் தான். ஐயோ, ஒரு கம்பேக்னா ஒரு பெரிய வெற்றியாக இருக்கணும்ல, அப்படி இந்த 4 பேருக்குமே அமையல. அதுலேயும் குறிப்பாக 2 பேர் ஏன் சார் நீங்கள் வந்தீங்கன்னு நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக கேட்குற மாதிரி ஒரு 2 பேர், அவங்க 2 பேருக்குமே இந்த அவார்டு போகுது. ஒன்று வந்து ஹரா, இன்னொன்று வந்து சாமானியன். ராமராஜன் அவர்களும் மோகன் அவர்களும் திரும்ப வந்தது பிரச்சனை இல்லை, மறுபடியும் நாங்கள் ஹீரோவாக தான் வருவோன்னு வந்தது தான் பிரச்சனை. ஏன் சார் திரும்ப வந்தீங்க? அவார்ட் கோஸ் டு போத் ராமராஜன் அண்ட் மோகன். Yansir Thirumba Vantinga. Award goes to both Mohan and Ramarachan. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்ட் 1 தான் கேடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது படம்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க, அந்த படத்துலேயே 1000 சொதப்பல் இருக்கும். அந்த படத்தை நம்மளால் முழு படத்தை உட்காந்து பார்க்கவே முடியாது. ஆனால் படம் முடியும் போது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க, ஐயோன்னு ஆகிடும். அப்படி ஒரு 3 படம் இந்த நாமினேஷனில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. Captain Miller. The greatest of all time. Ganguva. இப்போ எல்லா படத்துக்குமே இந்த பார்ட் 2 லீடு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாகவே போச்சு. படத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது கங்குவாவுக்கு. ஆனாலும் பார்ட் 2 தேவையே இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 எடுத்ததே போதும், பார்ட் 2 1 தான் கேடா அப்படின்னு நம்ம அவங்கள கேட்குற மாதிரி இந்த அவார்டை கொடுத்துருவோம். அடுத்த பார்ட் 1 தான் கேடு. அவார்டு கோஸ் டு கங்குவா. Adutha Part Onathan Kedu. Award goes to the winner is Kanguva. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா. அதாவது ஒரு ஹீரோ இந்த வருஷமே ஒரு அற்புதமான ஒரு படத்தையும் கொடுத்துருப்பாரு, அதே நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு படத்தையும் கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு 2 ஹீரோ இருக்காங்க. அந்த நாமினேஷனை பார்த்துட்டு வாங்க. Nenga Nalavara Ketavara. Nominations are Suri, Ashok Selvana, இந்த அவார்டு இந்த 2 பேருக்குமே போகுதுங்க. சூரி அப்புறம் வந்து அசோக் செல்வன். அதாவது ப்ளூ ஸ்டார் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு எமக்கு தொழில் ரொமான்ஸ் மாதிரி ஒரு மட்டமான ஒரு படத்தையும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே இவர் கொட்டுக்காளி என்னதான் வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் அப்படின்னாலுமே தேட்டரில் இவங்க போட்டாங்கல்ல, தேட்டரில் போய் பார்த்தவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ அதனால் கருடன் மாதிரி ஒரு நல்ல படத்தையும் கொடுத்துட்டு கொட்டுக்காளி மாதிரி தேட்டரில் போய் உட்காந்து கதறினவங்க இருக்காங்கல்ல, அதனால் கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தையும் கொடுத்த இவங்க 2 பேருமே இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க தான். The award goes to both Suri and Ashok Selvan. Nenga Nalavara Ketavara. Award goes to both Suri and Ashok Selvan. அடுத்ததான் 4 கேட்டகரி இருக்கு அவார்டில். அந்த 4 கேட்டகரிக்குமே நாமினேஷன் கிடையாது, இது ஸ்பெஷல் ஜூரி அவார்ட், ஒரே ஒரு ஆளுக்கு தான் போகுது. ஸோ அதில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கே சார் போச்சு புத்தி அப்படிங்கிற அவார்டு தான். அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தில் சங்கர் சார், நம்ம கமல் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் 1000 crore அப்படிங்கிற ஒரு கனவை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை வந்து 2 பார்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு முதல் பார்ட்டில் நம்ம கமல் சாருக்கு மோசமான மேக்கப்பு போட்டு விட்டு, சரி ஓகே சங்கர் சார் தான் யாரோ அசிஸ்டன்ட் அப்படி இப்படின்னு பண்ணி விட்டு போயிட்டாரு. இவர் நம்ம கமல் சாருக்கு தான் இந்த அவார்டு போகுது. சார் உங்களுக்கு எங்கே சார் போச்சு புத்தி? இப்படி ஒரு மேக்கப்பை போட்டு நீங்கள் 96லேயே அப்படி மேக்கப் போட்டவரே இப்போ எதுக்கு இப்படி பண்ணீங்க?
ஸோ உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு நம்ம அவரை கேட்குற மாதிரி ஒரு அவார்டு. Ungaluku Engasir Pochubuthi. Award goes to Kamal Hassan for Indian 2. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன மாதிரி இல்லை திருந்திட்டேன் அப்படிங்கிற அவார்டு தான். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் ஸ்டாக்கிங்கு, அப்புறம் மொக்க ஜோக்கு, அப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஜோக்கெலாம் வச்சு படங்களில் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணார். இப்போ நான் அப்படி இல்லை சார், நான் திருந்திட்டேன் சார், அமரன் மாதிரி நல்ல படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்போ இந்த வருஷம் திருந்தின நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் முன்ன மாதிரி நான் இல்லை இப்போ திருந்திட்டேன் அப்படிங்கிற அவார்டு போகுது. Manamadiri Ilai Thirantitan Award goes to SK for acted good film like Amaran. வழக்கமாக பெண்களை நம்பாதே அப்படிங்கிற அவார்டு நம்ம கொடுப்போம் வருஷம். இந்த வருஷமே நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் அதில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. பெண்களை நம்பாதே அப்படின்னோடனே ஏய் நீ என்ன பெண்களுக்கு எதிராக பேசுறியா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது வழக்கமாக ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம் எடுப்பாங்க. அதில் பெரிய அளவில் ஒரு 7 கோடி 8 கோடி பட்ஜெட் போடுவாங்க. திரும்ப ரிட்டனாக அவங்களுக்கு 7 லட்சம் 8 லட்சம் கூட திரும்ப வராது. ஸோ அப்படி இந்த வருஷம் பெண்களை நம்பி பெரிய அளவில் ப்ரொடியூசர் மோசம் போகலை. ஆனால் ஒரு ஓடிடி மோசம் போயிருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ். ஆமாங்க, நயன்தாராவோட கல்யாண கேசட்டை வந்து 25 கோடி கொடுத்து வாங்கி ஏமாந்து போய் இப்போ ஓடிடியில் அது ஃப்ளாப் ஆகுதே. அதனால பெண்களை நம்பாதே அவார்ட் கோஸ் டு நயன்தாரா. Pengalai Nambade. Award goes to Nayanthara for Nayanthara Beyond the Fairy Tale. கடைசி அவார்டு இதுவுமே வந்து இந்தியன் 2க்கு தான் போகுது. அதோட நிறுத்திருக்கலாம். அதோட நிறுத்தியிருந்தாலுமாவது அந்த இந்தியன் அப்படிங்கிற அந்த படத்துக்காவது ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கும். இப்போ இந்தியன் மேலேயும் மரியாதை போச்சு, இந்தியன் தாத்தா மேலேயும் மரியாதை போச்சு இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படத்தினால. ஸோ அதோட நிறுத்தியிருக்கலாம். அவார்ட் கோஸ் டு இந்தியன் 2. Adhoda Nirathirkalam Award goes to Indian 2. கடைசியா ஒரே ஒரு அவார்டு இருக்கு. இந்த அவார்டை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு நாங்களாம் யோசிச்சப்ப எங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான், வருஷம் எங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்பார். தேங்க்யூ அவார்டு. தேங்க்யூ அப்படிங்கிறது யாராவது நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணாலோ, யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணாலோ நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருஷம் படமே கொடுக்காம நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்த ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லி இந்த வருஷமும் தேங்க்யூ அவார்ட் கோஸ் டு ராகவா லாரன்ஸ். Bluthakali proudly present. Thank you award for Raghawa Lawrence for no acted films in 2024. அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த அவார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த படத்துக்கு வேறு அவார்டு கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.